நான் தனிச்சுதான் நிற்பேன். என்னோட கொள்கைன்றது விவசாயம் சார்ந்து, தற்சார்பு பொருளாதாரத்தை சார்ந்து, நான் யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்க மாட்டேன். என் மக்களுக்கு நான் வந்து என் கல்வியை உயர்த்துவேன், மருத்துவத்தை உயர்த்துவேன், நான் இலவசம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். நான் இலவசத்தை நான் ஊக்குவிக்கல. சில அரசு நடத்திக்கிட்டு இருக்க வழிமுறைகளையே நான் எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு தகுதி பெற்ற மனிதன். அப்போ நான் இங்க அடிப்படை அரசியலை மாத்துவேன் அப்படின்னு சொல்லும் போது, திரு சீமான் அவர்கள் சொல்லும் போது இளைஞர்களுக்கு எல்லாமே ஒரு வியப்பு. என்னடா இந்த மனுஷன் வேற மாதிரி பேசிட்டு இருக்காரு. நம்ம பார்த்த அரசியல்லாம் என்ன, எலெக்ஷன் டைம்ல காசு கொடுப்பாங்க, வந்து காலில் விழுவாங்க, திட்டுறது, காசு கொடுப்பாங்க. ஒரு அரசியல்ன்றது என்ன, மேடை போட்டு இவங்களை எதிர்கட்சி இவங்க பேசுவாங்க, ஆளுங்கட்சி இவங்க பேசுவாங்க, நடுநிலைய கட்சின்றது வந்து இரண்டு கட்சியை விமர்சிப்பாங்க. இப்படித்தானே இருந்த அரசியலை நான் மாற்றத்துக்கான அரசியல், நான் மாற்றத்தை பண்ண வந்திருக்கேன். நான் லஞ்சம் ஊழலை தவிர்த்து அடிப்படை அரசியல் மாற்றத்துக்காக நான் வந்திருக்கேன் அப்படின்ற ஒரு நோக்கத்தை முன்வைக்கிறேன். அப்ப இதை இளைஞர்கள் பாக்குறாங்க. இது வந்து ஒரு புதுவிதமான அரசியலா இருக்கு. இது நம்ம கேள்விப்பட்டது கூட கிடையாது. நம்ம சுத்தி யாருமே பேசல. அப்போ கொஞ்சம் கொஞ்சமா இளைஞர்கள் மாற ஆரம்பிக்கிறாங்க. இளைஞர்கள் இல்ல, பெரியவங்களா இருக்கட்டும், எல்லாருமே மாற ஆரம்பிக்கிறாங்க. இத அந்த கொஞ்சம் கொஞ்சமா மாறி இவர் தாண்டா நமக்கான மாற்று அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழருக்கு போட்ட ஓட்டு 36 லட்சம் ஓட்டு. இவங்க 36 லட்சம் ஓட்டு சீமானோட முகத்துக்காக போட்ட வாக்கு அல்ல.